வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்புனா, இந்த சத்து மாவை பற்றி தான் மக்களை பேச போகிறேன். அப்போல்லாம் அடிக்கடி வீட்டுங்களில் வந்து அந்த காலத்தில் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள். உளுந்து, கருப்பு உளுந்து, பச்சரிசி, ஒரே ஒரு ஏலக்காய் இல்லாட்டி 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப இடுப்புலாம் வலிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு அடிக்கடி எல்லார் வீட்லேயுமே செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ யார் வீட்லேயும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து நவதானியங்கள்னு சொல்லிட்டு 10 வகையில் போட்டு அரைச்சி அது ஒரு கூழு மாதிரி கிண்டி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பச்சரிசி சத்து மாவில் இருக்குது பாருங்கள், அந்த உளுந்து, கருப்பு உளுந்தில் களி கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு சர்க்கரையோ இந்த வெல்லத்தை வாங்கிட்டு வந்து வச்சு அதில் போட்டு அப்படியே தேங்காய்ப்பு திருவி கொடுப்பாங்க. ஆனால் எனக்கெல்லாம் கொடுத்தாங்க, நான்லாம் சாப்பிடவே இல்லைங்க. உட்கார வேண்டிய இடத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு அதை தூக்கி விட்டு எல்லாத்தையும் அதிலேயே போய் கொட்டி விட்டுட்டேன். ஆனால் புண்ணியதானம் பண்ணுறப்ப அப்படி வாங்கினேன் பாருங்கள், ஆஹா ஓகன்லாம் அப்படி வாங்கினேன். எதுவுமே குடிக்கல, முட்டையிலேருந்து எதுவுமே நான் குடிக்க கிடையாது. இப்போ கொடுத்தா எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா அந்த நிலைமைக்கு எல்லோரும் போயிட்டோம்ல, ஏதாச்சும் திங்கணும் போல தான் இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி என்ன ஆகுது, இப்போ சுகரு அப்படிலாம் வந்துருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ திங்க ஆசையாக இருக்குது, திங்க முடியாத சூழ்நிலையை கடவுள் நம்மளுக்கு கொண்டு வந்துட்டான். அப்போ திங்கணும்னு வச்சு மல்லு கட்டுவாங்க, ஆனால் திங்க மாட்டோம். இப்போ ஆசையாக இருக்கும் மக்கள், என்ன பண்ணுற. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்மளுடைய கடமை இந்த உளுந்தில் களி கிண்டி கொடுக்குறது ரொம்ப சத்துங்க. அவ்வளோ ஒரு சத்து. மற்ற களியோட இந்த கருப்பு உளுந்தில் நம்ம செய்கிற இருக்கே அவ்வளோ ஒரு செம்ம சத்துங்க. அதை பிள்ளைங்களுக்கு நீங்கள் மாதத்தில் ஒரு 2 தடவை செஞ்சு கொடுத்தாவே போதும். இந்த பிள்ளைங்களுக்கு இந்த இடுப்பு இப்போயே பாருங்களேன், எங்கள் பிள்ளைங்களாம் இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு தலைவாணி எடுத்து தான் வந்து பின்னாடி வச்சுக்குதுங்க. அந்த வலியெல்லாம் போயிடும் பிள்ளைங்களுக்கு, புரியுதுங்களா? அது மாதிரி செஞ்சு கொடுங்க மக்கள். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். இடுப்பில் அந்த கேல்சிய சத்து அதிகமாக கிடச்சி அந்த பிள்ளைங்க ஒரு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது போல் வாரத்தில் ஒரு நாள் எலும்பில் தான் நம்ம வந்து கறியோடு வந்து எலும்பில் தான் உங்களுக்கு தெம்பே. அந்த காலத்துலலாம் எலும்பு பார்த்திங்கன்னா கடிச்சு அப்படியே மென்று துப்புவாங்க. தனிக்கு விறகு அடுப்பில் தான் வந்து சமையல்லாம் செய்வாங்க, போட்டுருவாங்க. அந்த எலும்பை வாங்கிட்டு வந்து சீரகம், சோப்பு, பூண்டு, இஞ்சி அரைச்சி போட்டு அது தலையில் கொட்டி அடுப்பில் போட்டு அப்படியே சூப்பு மாதிரி வச்சு இடியப்பத்தை சுட்டு கொடுப்பாங்க, இல்லாட்டி ஆப்பத்தை சுட்டு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அப்போ இருந்த சாப்பாடெலாம் போயிருக்கா, ஏதாச்சும் ஒன்று கூட நல்லா இல்லை. சாதங்களே பாருங்களேன், அப்போ அந்த சாதம் அந்த கொதிக்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அந்த வாசம் அதே போல் அந்த மிஞ்சின சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சா அவ்வளோ வாசமனமாக இருக்கும். தயிரத்துக்கு ஊற்றி குடித்தோம்னா அவ்வளோ. இப்போ பாருங்களேன், அந்த சாதம் மிஞ்சி போச்சுன்னா நைட்டுக்கு பிசு பிசுன்னு ஆயிடுது. அந்த சாதத்தை மீறி நம்மளால் குடிக்கவும் முடியலை. அந்த நிலைமைக்கு தான் இப்போ நம்ம மக்கள் போய்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நவதானியத்துக்களை நீங்கள் கொடுக்கணும். அடிப்படை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம என்னென்னா, இப்படி தான் இருங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிடணும், அந்த காலத்தில் நாங்கள் இப்படி தான் இருந்தோம் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து அடிப்படையை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இந்த காலத்தில் ஆகுனா போய் சாக்லேட்டு, போய் பஸ்டாரு, இந்த லேஸு இதுங்களை தான் வாங்கி சாப்பிடுதுங்க. அதுகளை சொல்லி நம்ம குத்த முடியல, அதுக்கு கேட்குது, நம்ம உடனே அதை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்துடும். ஆனால் பின் விளைவு நம்மளுக்கு தான். காசு பணம் இருந்தால் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதனால் இந்த பிள்ளைங்கக்கிட்ட
நல்ல கீரை வகை, முட்டை, வாரத்தில் ஒரு நாள் முட்டை, பருப்பு, நெய் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாப்பாட்டில் கலந்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிள்ளைங்களை ஊட்டமாக வளர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிள்ளைங்க ஹெல்த்தியாக இருக்கும். அதுங்களும் பெருசான அதுங்களும் தாம் பிள்ளைங்களுக்கு அந்த வழிகாட்டு. ஏன்னா பழசை நம்மளாம் இப்போ தான் பீஸா, பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பக்கமே நம்ம போயிடக்கூடாது. அதனால் பழைய சாதமாக இருந்தால் மிஞ்சினா கூட தயிரை ஊற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகி கொண்டுட்டாங்க. பழகுனாதான் அந்த பற்று பாசம் நிச்சயமாக அந்த அடிப்படை வரும். இதை தான் சாப்பிடணும், இதை தான் இருக்குது, இதை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைங்களுக்கு வரும். அந்த வழியை நடத்தி காட்டி எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. பழைய சாதம் இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றி உப்பை போட்டு கரைச்சி குடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வழி ஏந்தா வழிகாட்டுற மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு வளர்த்து சொல்லி கொடுங்க. எவ்வளோ அதே போல் ஒரு ஸ்கூலில் முன்னாடிலாம் பிள்ளைங்களை அடித்து பிள்ளைங்களை வளர்த்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் இப்போ அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்துலலாம் அடித்து வளர்த்ததுனால தான் அவங்களோட பிள்ளைங்க நல்லா இருந்தாங்க. அதே போல் எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவை அந்த அளவுக்கு வளர்த்ததுனால தான் எங்கள் அப்பா நல்லா இருந்தாங்க. எங்கள் அப்பா நல்லா இருந்ததுனால தான் எங்களும் எங்கள் அப்பா நல்லபடியாக வளர்த்து எடுத்துருக்காங்க. அதே போல் தலையடி தலையாக வாரது ஒன்று பெற்றவங்க கையில் இருக்குது, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கையில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒருத்தங்க கையில் தாங்க இருக்குது. அது டீச்சர் கையில் தான் இருக்குது, வாத்தியார் கையில் தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு பிள்ளைங்களை என்றைக்குமே கண்டித்து வளர்த்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்வழிக்கு வரும். நம்ம அப்படியே போய் ஆகுன்னா போய் மிஸ் அடிக்கிறீங்க அப்படின்லாம் நம்ம கேட்டு அதுங்களை போய் இது பண்ணோம்னா இதே ஒரு தப்பை தான். அதுக்கு போய் இன்றைக்கி கல்லை விட்டு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்லை விட்டு அடிச்சுக்கும், நாளைக்கு குச்சியை வச்சு அடிச்சுக்கும், நாளைக்கு அது வேறு மாதிரி வன்முறையாக போயிடும். அதனால் தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்கத்துக்கு காரணம் தாய் தகப்பனும் டீச்சரும் தான் அதை முடியும் மக்களே. அதனால் எல்லோரும் கொஞ்சம் பிள்ளைங்களை கவனித்து என்ன செய்யுதுங்க ஏது செய்யுதுங்கன்னு பார்த்து பேரண்ட்ஸ்கிட்ட அதே போல் டீச்சர்கிட்டையும் நம்ம அடிக்கடி பிள்ளைங்க எப்படி பண்ணுது, என்ன செய்யுது, நல்லா படிக்குதுங்களா, நல்லா ஒழுக்கமாக உட்காந்துருக்குங்களா, எந்த சண்டை சச்சரவுலன்னு நம்மளும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் மக்களே. இது நான் சொல்லிருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா தள்ளி விட்டுருங்க மக்களே. இப்படிக்கு திருச்சியில் இந்த நிஷாந்தி, எல்லா புகழும் கேப்டன் ஒருவருக்கு.